ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டாங்க. அந்த வகையில் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக மிக ஒரு நியாயமான ஒரு ஆர்ப்பாட்டம். அவங்களுடைய கோரிக்கை என்பது மிக மிக ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. அதற்காக தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இவர்கள் அனைவரும் உழைத்து இன்றைக்கி ஓய்வு பெற்று இன்றைக்கி சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகி தங்கள் கோரிக்கை நிறைவேறலை அப்படின்றத வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மொத்தம் 70 துறைகள் இருக்கிறது. 69 துறைகளிலுமே பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் போக்குவரத்து துறைக்கு மட்டும் அவங்க கோரிக்கை இன்னைக்கு வரைக்கும் நடக்கவே கிடையாது. இன்றைக்கி 53% வந்து, அதாவது இன்றைக்கி பென்ஷன்லேருந்து 50% தான் டிஏவை கொடுக்குறாங்க. அதுலேயுமே 2%, 5% அப்படின்னு சொல்லி மிகவும் குறைந்த அளவில் கொடுக்கறதுனால அவங்களுக்கு எந்த பலனும் இல்லாமல் இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இருக்காங்க. அதனால் 108 மாதமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை தரணும். இன்றைக்கி அவங்க அத்தனை பேரும் அரசு போக்குவரத்தில் உழைத்து இன்றைக்கி ரிட்டையர் ஆனவங்க தங்களுடைய உரிமையை கோரிக்கையை கேட்க தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. இந்த அரசு இதை தேர்தல் வாக்குறுதியில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் இதையெல்லாம் நாங்கள் செய்து முடிப்போம் என்று ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்து தான் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கார். ஆனால் இன்றைக்கு 4 ஆண்டுகள் ஆகியும் ஏன் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்பது தான் இங்கே முதல் கேள்வி. இதற்கு நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அமைச்சர் அவர்களும் இவங்களுக்கு பதில் அளிக்கணும். சும்மா நீங்கள் பாட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, நாங்கள் பாட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்போம்னா இது ஜனநாயக நாடு. மக்களுக்காக தான் இந்த நாடு. இந்த உழைத்தவர்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கணும். அவங்க கேட்கின்ற அந்த உரிமையை, அவங்க கோரிக்கை இந்த அரசு நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நிச்சயமாக அவங்களுக்கு டிஏவும் ஓய்வூதியமும் மருத்துவ காப்பீடும் எல்லா வகையும் இந்த அரசு தரணும் சொல்லி என்னும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயம் இது நிறைவேறணும். இவங்க இங்கே வந்து கோரிக்கையை வச்சு இன்றைக்கி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. இது ஒன்றும் சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை. அவர்களுடைய உணர்வை மதித்து, அவர்களுடைய வயதை மதித்து இந்த அரசு உடனடியாக நிச்சயம் அவர்களுக்கு ஆவணம் செய்யணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா ஆமாம், ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி ஒரு மசோதா பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஏற்கனவே இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருந்தாலும் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஆதரவு தெரிவித்தவர் தான். அவருடைய நெஞ்சுக்கு நீதி அப்படின்ற புத்தகத்தில் இதே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கார். இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசில் கூட்டணியில் இல்லைன்றதுனால எதிர்ப்பு தெரிவிக்கிறாரா, எதுக்காக என்பதை நிச்சயம் விளக்கணும். ஆனால் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் ஆதரவுங்கிறார். ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி இருக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையிலையோ ஒரு வாக்கியத்திலையோ இது முடிச்சிட முடியாது. 140 கோடி மக்களுக்கு மேலே இன்றைக்கி இந்தியாவில் மக்கள் தொகை இருக்குது. இந்த அத்தனை பேருக்கும் இந்த அரசு இதற்கு பதில் சொல்லணும். இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள், கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்காங்க. இது இந்த மசோதா பாஸ் பண்ணது உண்மையிலே நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதா என்பதை வெளிப்படையாக மத்திய அரசு விளக்கம் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த அத்தனை ஒரு பேருடைய ஆதரவோடும் தான் அந்த மசோதா செல்லுபடியாகணும். இல்லை என்றால் நிச்சயமாக இது வெற்றி பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறி. அதனால் இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு வார்த்தை ஒரு லைனில் இதை சொல்ல முடியாதுங்க. இதற்கு நிச்சயம் மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? மழை பாதித்த பகுதிகளில் முழுமையாக அவங்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கா? நீங்கள் போய் ஆமாம், நான் வந்து நேரடியாக கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி நேரடியாக களத்தில் போய் மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேமுதிக சார்பாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். எல்லா இடமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த அரசு உடனடியாக அவர்களுக்கு நிதி வழங்க வேண்டும். டெல்டா பகுதியிலிருந்து தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 10,000 வழங்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
இல்லைன்னா உடனடியாக ஒரு 5,000 ரூபாயாவது விடுவிக்கணும். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்க்கை இனி அடுத்த கட்டத்துக்கே நகரும். இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அவங்கெல்லாம் அகதிகள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து மாநிலம் பாண்டிச்சேரியில் 5,000 ரூபாய் கொடுக்குறப்போ இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேட் தமிழ்நாடு. ஏன் உங்களால் வெறும் 2,000 ரூபாய் ஏன் கொடுக்குறீங்க? கேட்டால் 1,000 ரூபாய் மகளிர் கொடுக்குறோம், கல்விக்கு கொடுக்குறோம், இலவசமாக சோறு போடுறோங்கிறீங்க. இதுதான் அப்போ ஏன் வரி வசூல் பண்ணுறாங்க இந்த அரசு? எதுக்கு எடுத்தாலும் வரி வசூல், விலைவாசி உயர்வு என்று மக்கள் வரி பணத்திலே ஆட்சி செய்யும் இந்த அரசு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் அதுக்கு செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க? அதனால் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாயும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக 50,000 ரூபாயும் இந்த அரசு வழங்கணும். எப்போ பாரு மத்திய அரசு மேலே குறை சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கி ஓட முடியாது. இந்த அரசு என்பது திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் நடத்தப்படுகிறது. இதற்கு முழுசாக காரணம் திமுக தான். அதனால் நீங்கள் தான் பதில் கொடுக்கணும். அதே மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு இங்கே எந்த திட்டமிடுதலும் இல்லை. தமிழகம் முழுவதும் அனைத்து துறைகளும் அனைத்து மாவட்டங்களும் எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே டாஸ்மாக்கும் போதையும் மெத்தபெட்டமின் போன்ற போதைகளால் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடு போதை தமிழகமாக மாறி இருக்கே ஒழிய வேறு எந்த வளர்ச்சியும் இல்லை. அது மட்டும் வேலையில்லா திண்டாட்டம், லஞ்சம், எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், இன்றைக்கி அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயத்திலுமே இன்றைக்கி கரப்ஷன் தான் நடக்குது. இதெல்லாம் மாறி மக்களுக்கான ஆட்சியாக இன்னும் இருக்கிற ஒரு வருஷமாவது இந்த அரசு நல்லபடியாக நடத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். சரியா? நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.